அன்பு நெஞ்சங்களுக்கு ஸ்ரீயின் அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம பார்த்தீங்க அப்படின்னா எம்ஜிஆர் ஜானகி மகளிர் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் இருக்கோம். இன்னைக்கு எம்ஜிஆர் அவர்களை நினைவூற்ற வகையில் இங்கே பல போட்டிகளானது நடக்குது. மாணவர்களுக்கான பல்திறன் போட்டியை நடத்துகிறாங்க. ஸோ ஆண்டுதோறும் நடந்துகிட்டு இருக்கும். இதற்கு எம்ஜிஆர் விழா அப்படின்னே பேருண்டு. அந்த வரிசையில் பள்ளி மாணவர்களாக இருக்கட்டும், கல்லூரி மாணவிகள் எல்லாருமே இதில் வந்து பங்கேற்றிருக்காங்க. 24, 25ஆம் தேதி 2 நாளுமே இந்த விழா ஆனது நடக்குது. அதில் 24 இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா நிறைய போட்டிகள் நடக்குது. கிட்டத்தட்ட ஒரு 3 போட்டிகளாக நம்ம எடுத்தோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு பேச்சு போட்டி, கவிதை போட்டி, அதே மாதிரி இதில் மௌன நடிப்பு போட்டி, அதாவது டம்ஷலாட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரியான போட்டிகள்லாம் நடக்குது. 3 வெவ்வேறு இடங்களில் வரிசையாக நடந்துகிட்டு இருக்கு. அதெல்லாம் தொடர்ச்சியாக பார்க்க போகிறோம். இங்கே பங்கேற்க வந்திருக்கக்கூடிய மாணவர்கள்கிட்ட அவங்களுடைய அனுபவம் பற்றியும், அவங்க எப்படி இந்த நிகழ்ச்சிக்கு தெரிய வந்துச்சு, அவங்க எப்படி இதில் பங்கேற்றுக்கிட்டாங்க, அவங்களுடைய போட்டிகள் அவங்க எப்படி பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரியான பல விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். வாங்க புள்ள போய் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அவர் கொடுத்து கொடுத்து சிவந்த கரம் வாய்ந்தவர், புரட்சி தலைவர். அந்த வரிசையில் அவர் பாடினது தான் 3 இடத்தில் என் மூச்சிருக்கும், அவர் முடிந்த பின்னாலும் பேச்சிருக்கும் என்று பாடியிருக்கிறார். கருணை இருந்தால் வள்ளலாகலாம், கடமை இருந்தால் வீரனாகலாம், பொறுமை இருந்தால் மனிதனாகலாம். ஆனால் இந்த 3ம் இருந்தால்தான் தலைவனாகலாம். அந்த தலைவர் தான். இப்போ நம்ம கூட ஒரு மாணவி இருக்காங்க. அவங்க கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். எங்கேருந்து வரீங்க, உங்கள் பேர் என்ன, எந்த காலேஜ் படிக்கிறீங்க? என் பேர் அனுஷ்யா. என்னோட ரெசிடென்ஸ் வந்து பழவந்தாங்கல். என்னோட காலேஜ் வந்து ஸ்ரீ பாலாஜி காலேஜ் ஆஃப் ஃபிசியோதெரப்பி. பேச்சு போட்டிக்காகவும் மௌன நடிப்பு போட்டிக்காகவும் வந்திருக்கோம். அண்ட் இவ்வளோ பேர் பார்ட்டிசிபென்ட்ஸ் வந்திருக்கிறது பார்க்கறதுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. பிகாஸ் மறைந்த ஒரு தலைவர் தான், பட் அவரோட காம்படிஷன், அவர் நேம் வச்சு நடத்தும் போது ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ், இடைநிலை, மேல்நிலை, கல்லூரின்னு சொல்லிட்டு நிறையா காம்படிஷன்ஸ்க்கு வந்திருக்கிறது பார்க்க ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. நான் கலந்துக்கிறத விட இவ்வளோ பேர் இவ்வளோ ஆர்வமாக கலந்துக்கிறத பார்க்க ஹாப்பியாக இருக்குது. இப்போ நம்ம கூட ஹோலி ஃபேமிலி கான்வென்ட் ஸ்கூல் பசங்கள்லாம் இருக்காங்க. அவங்க கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். சார், ஃபஸ்ட்டு நீங்கள் சொல்லுங்கள் சார், எப்படி இந்த விழா உங்களுக்கு தெரிய வந்துச்சு? இது ஒரு ஆசிரியர் மூலமாக எங்களுக்கு வந்து தெரிய வரும். எங்களுக்கு எப்பயுமே வந்து இதுமாதிரி பெரிய காம்படிஷன் வந்து குழந்தைங்க வந்தது கிடையாது. இதுதான் ஃபஸ்ட் டைம் வராங்க. இந்த ஆண்டு வந்த மாதிரி இன்னும் வர ஆண்டுலாம் வந்து பெரிய அளவில் கொண்டு வரணும்னு எங்களுடைய ஆசை. புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் வந்து எப்பயுமே வந்து ஏழையினுடைய பங்காளன்லாம் நிறைய ஒரு பட்டப்பேர் இருக்குது. அது மாதிரி வந்து நேர்மை தவறாமல் ஒரு நபர். பழைய பாடல் மூலமாக தத்துவத்தை வந்து நிறைய சொல்லியிருக்காரு. அதனால் அவருடைய கொள்கையை வந்து பிள்ளைங்களுக்கு, படிக்கிற இந்த பிள்ளைங்களுக்கு வந்து சென்று சேரணும். அவருடைய நேர்மையை வந்து கையாளணும். அது மாதிரி விஷயங்களை இது மாதிரி பேச்சு திறன் போட்டி மூலமாக தன்னுடைய திறனையும் வளர்த்துக்கலாம். அது மாதிரி நேர்மையான ஒரு மனிதரை வந்து நம்ம இருந்து வாழ்ந்தாங்கன்றத அந்த பிள்ளைங்களுக்கு தெரிய வரும். நிறைய கருத்துக்கள் கிடைக்கும். ஆனால் ஒவ்வொரு வருஷமும் வரணும் எங்களுடைய ஆசை. எம்ஜிஆர் ஜானகி காலேஜிலேருந்து எங்களுக்கு இன்விடேஷன் வந்துச்சு. எங்கள் பிரின்ஸிபால் சார் வந்து இந்த மாதிரி எத்தனை பேர் வேணாலும் கலந்துக்கலாம்னால நாங்கள் செலக்டடாக ஒரு 35 ஸ்டூடெண்ட் செலக்ட் பண்ணி கூட்டிகிட்டு வந்திருக்கோம். 35 பேர் வந்திருக்காங்க இல்லைங்களா? ஆமாம், 35 பேர். எல்லாருமே அவங்கவுங்க துறையில் வந்து சிறந்து இது பண்ணாங்க. அவங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக நிறைய ஸ்டூடெண்ட் இருந்தாங்க. இருந்தாலும் நாங்கள் வந்து அவங்கள இது பண்ண முடியாதுன்றதுக்காக 35 ஸ்டூடெண்ட்ஸ் மட்டுமே கூட்டிகிட்டு. இந்த காலேஜில் உங்களுடைய அனுபவம் எப்படி இருக்குது? காலேஜில் வந்து எல்லாமே நல்லா அட்மாஸ்பியர் சூப்பராக இருக்குது. ஆல்ரெடி நான் வந்து யூஜி பண்ணும்போது இங்கே வந்து எக்ஸாம் எழுதியிருக்கேன். அதனால் எனக்கு அதை பற்றி நல்ல அனுபவம் இருக்குது. ஸ்டூடெண்ட்ஸுக்கு நல்லா என்ஜாய்மெண்ட்டாகவும் இருக்குது. என் பெயர் நிறைமதி. நான் பேச்சு போட்டிக்கு இங்கே வந்திருக்கேன். என் பேர் தேஜஸ்வி. நான் பேச்சு போட்டிக்கு வந்திருக்கேன். பேச்சு போட்டிக்கு வந்துருக்கீங்களா? உங்கள் வாய்ஸ் நல்லா இருக்குது, அதனால் நீங்கள் பேசலாம். ஓகே. என் பேர் வந்து கெவின் ஆண்டனி. நான் எம்ஜிஆருடைய நேர்மை பற்றி பேச போகிறேன். இப்போ வந்து அவர் வந்து எங்கள் வீட்டு பிள்ளைன்னு ஒரு படத்தில் வந்து நடிச்சிருந்தார். அதில் வந்து அந்த படத்தில் வந்து இப்போது சென்னைன்னு ஒரு ஏரியா இருக்கும். அந்த ஏரியாவுடைய கலெக்ஷனை வந்து எம்ஜிஆர் பிக்சர்ஸ்க்கு கூட சொல்லிட்டாரு. நாகிரெட்டியார் தான் டைரக்ட் பண்ணார் அந்த படத்தை. அப்படி சொன்னதுக்கப்புறம் இப்போ இந்த படத்துக்கு இந்த படத்தை வந்து இந்த இதுக்கு வாங்கியிருந்தோன்னா, இந்த பணத்துக்கு வாங்கி அதை வந்து நம்ம மற்ற திரையரங்குகளுக்கெல்லாம் விற்றோன்னா நமக்கு இத்தனை சதவீதம் லாபம் கிடைக்கும்னு ஒரு இது இருக்கும். ஆனால் அந்த கணக்கெல்லாம் டபுள் மடங்கு ட்ரிபிள் மடங்காக தாண்டி எம்ஜிஆருக்கு ரொம்ப நிறையா வந்துச்சு. ஆனால் எம்ஜிஆர் தனக்கு தேவையான லாபத்தை மட்டும் எடுத்துக்கொண்டு மீதி பெருந்தொகை வந்து நாகிரெட்டியாருக்கே அனுப்பிச்சாரு. ஸோ அதனால் அதில் அவருடைய நேர்மையும் தெரியுது. ஓகே. எம்ஜிஆர் அவர்கள் வந்து இந்த நெஞ்சமுண்டு நேர்மை உண்டுன்ற பாட்டை வச்சு எல்லாரையும் ஊக்கப்படுத்தியிருக்காரு. அந்த பாட்டில் வந்து அவர் சொன்ன லைன்ஸ் ஒவ்வொரு வரியும் வந்து அந்த நேர்மை பற்றி எல்லா மக்களுக்கும் அவர் சொன்ன அந்த வரிகள்லாம் நல்லா இருந்துச்சு. நான் வந்து பேச்சு போட்டியில் கலந்துக்கிறதா இருக்கேன். நான் வந்து நான் இல்லையோ கண்ணீர் துடைப்பதற்கு, அதாவது எம்ஜிஆர் வந்து எப்படி நம்ம தமிழகத்துக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காரு அப்படின்றத பற்றி நான் பேசுறதுக்காண்டி வந்திருக்கேன். என் பேர் தர்ஷினி. எம்ஐடியில் படிக்கிறேன், குரும்பேட். ட்ராயிங் காம்படிஷனுக்காக. ட்ராயிங் காம்படிஷனுக்காக
என் பேர் மோகனப்பிரியா, நானும் எம்ஐடியிலேருந்து வரேன், ட்ராயிங் காம்படிஷன். Okay, I'm Frida from AJ College of Physiotherapy from Nungambakkam. We came to perform your drawing competition and now ஒரு 9 members கிட்ட இருக்காங்க, 9 to 10 members இருக்காங்க, எல்லாரும் பெர்ஃபார்ம் பண்ண போறோம். ஏதோ எம்ஜிஆர் வச்சு ஃபுட் டிஸ்ட்ரிபியூட் பண்ண மாதிரி அவங்க வெல்ஃபேர் இது மாதிரி பண்ணலாம் சொல்லியிருக்கேன். மாணவர்களுக்கெல்லாம் உணவு கொடுக்குற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஓகே, உணவு திட்டத்தை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுற மாதிரி வரைய போகிறீங்க. என்னோட பேர் வந்து பி லித்திகாஸ்ரீ. நான் வந்து ஸ்ரீ அஹோபிலாமத் ஓரியண்டல் ஹையர் செகண்டரி ஸ்கூல்லேருந்து வரேன். ஸ்ரீ அஹோபிலாமத் ஓரியண்டல் ஹையர் செகண்டரி ஸ்கூல்லேருந்து வரும். பேச்சு போட்டி பேச போகிறோம். அதில் அவங்க சொன்ன மாதிரியே 3 டாபிக் இருக்குது. அதில் நான் வந்து செகண்ட் டாபிக் நேர்மை ஒரு நாளும் தவறாமல் எடுத்திருக்கோம். இருந்திடலாம் நாட்டில் பல வண்ணக்கொடி, எத்தனையோ கட்சி கொடிகள், ஆனால் ஏழையின் பசியையும் உழவரின் பஞ்சத்தையும் போக்கும் ஒரே சின்ன கொடி, அது பஞ்சமில்லை என்னும் வண்ணக்கொடி. என் பேர் வந்து எம் துர்காஸ்ரீ. நான் வந்து ஸ்ரீ அகோபிலாமத் ஓரியண்டல் ஹையர் செகண்டரி ஸ்கூல்லேருந்து வரேன். நாடே அவரது திருக்கோவில், மக்களே அவருக்கு தெய்வங்கள், மக்களுக்காக பல நன்மைகளை செய்தவர், மக்களின் இதயங்களை வென்றவர், ஏழ்மையில் பிறந்தவர், பசியால் வாடியவர், திரையுலகில் பிரம்மாண்டமாக நடித்தவர், வாரி வழங்கும் வல்லலாக திகழ்ந்தவர் எம்ஜிஆர். நான் போக்கோ அங்கேஷ்குமார். நான் புனித நாள் மேல்நிலை பள்ளியிலேருந்து வந்திருக்கேன். போரூரில் இருக்குது. எங்கள் ஸ்கூலில் மொத்தம் வந்து 8 தமிழ் டீச்சர்ஸ் இருக்காங்க. அவங்க வந்து எங்களுக்கு ரொம்ப ஊக்குவித்து எங்களை வந்து ரொம்ப உற்சாகப்படுத்தி எங்களை அமுச்சு விட்டுருக்காங்க. இங்கே வரும்போது நாங்கள் கொஞ்சம் பயத்தோடு தான் வந்திருந்தோம். ஆனாலும் எங்களுக்கு இப்போ வந்து அந்த பயம்ன்றது கொஞ்சம் கம்மியான மாதிரி இருக்குது. இந்த கல்லூரியோட சரௌண்டிங் வந்து ரொம்ப நல்லாவே இருக்குது. இங்கே இருக்கிறவங்க எல்லாருமே வந்து ரொம்ப நல்லா பேசி பழகுறாங்க. இப்போ நாங்கள் கண்டிப்பாக பரிசோட தான் போவோன்ற ஒரு நம்பிக்கையோடு இருக்கோம். என்னோட பேர் வந்து ஸ்ரீலக்ஷ்மி. நான் அண்ணா யூனிவர்சிட்டி எம்ஐடி கேம்பஸ்லேருந்து வரேன். தமிழ் நான் சுவாசித்த, என்னை சுவாசிக்க வைத்த, என் தாய் சொல்லிக் கொடுத்த முதல் மொழி தமிழ் என்ற காற்றை சுவாசிக்கும் ஓர் உயிர் நான். நாடி நரம்புகளில் ரத்தம் ஏற்றுவது போல் தமிழை ஏற்றி, மனதின் வேர்களில் உணர்வின் வேர்களில் தமிழை சேமித்த தமிழை நமது செயல்களால் கணிகளாக விளைவிப்பதுதான் தமிழுக்கு நாம் செய்யும் மகத்தான தொண்டு. வாழ்க தமிழ். நானும் சேம் காலேஜ் தான். என்னோட நேம் அக்ஷயா. நாங்கள் ஸ்பீச் காம்படிஷனுக்கு தான் ஜாயின் பண்ணியிருக்கோம். என் பேர் சரிகாஸ்ரீ, வித்யோதயா ஸ்கூல்லேருந்து வரேன். என்னோட பேர் ரிஷிதா. நான் பேச்சு போட்டியில் கலந்துக்கிறேன். என்னோட பேர் வர்ஷினி, நான் பேச்சு போட்டியில் இருக்கேன். பேர் ஹரிகா, நான் பேச்சு போட்டியில். நேர்மை என்பது ஒரு உண்மைக்கு மாறாக அல்லது பிழைக்கு ஆதரவாக அல்லாமல் நேர்வழியில் நடந்து கொள்ளும் அல்லது செயல்படும் தன்மையை உருவாக்கும் ஒரு சொல்லாகும். என் பேர் வந்து ஆர் அனிஷ்ராஜ். நான் வந்து மருவத்தூர் ஆதிபராசக்தி நர்சிங் காலேஜ்லேருந்து வரேன். என் பேர் பி சஞ்சய். நான் மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி காலேஜ் நர்சிங் காலேஜ்லேருந்து வரேன். ரெண்டாவது வார்த்தைக்கு போங்க. ரெண்டாவது வார்த்தை ஈஸி. ரெண்டாவது வார்த்தைக்கு போங்க. ஓகே, பிரமாதம். க்ளூ அட்டகாசம். வாயசக்கூடாது. ஃபர்ஸ்ட் க்ளூ சரியில்லை. அதனால தான் அப்படி 5 ஸ்டார் கிடைச்சா நானும் சாப்பிடணும் போல இருக்கு. ஓ, அப்படி சொல்றாரு. அப்படி இல்லைன்னா எனக்கு கொடுக்கணும் மரியாதை அப்படின்றாரு. இல்லை ஈஸியான கூட கொடுத்துருந்துருக்கலாம். நடுவுலாம் கண்டுபிடிச்சிட்டாங்க. டைம் அப். ஓகே, ரைட். கூண்டுக்கிளி. எம்ஜிஆர் சிவாஜி சேர்ந்து நடித்த படம் கூண்டுக்கிளி. தம்ஷிலாஜ் பண்ணீங்க இல்லையா? என்ன படத்தோட பேர் கொடுத்தாங்க? நாடோடி மன்னன். நீங்கள் நடிச்சு காமிச்சிங்களா? எப்படிமா நடிச்சிங்க நாடோடி மன்னனுக்கு? இதோட ஸ்பெல்லிங் சொல்கிற மாதிரி நடித்தோம். நான் வந்துட்டு அது ஒன்று டா சொல்லுவோம்ல, டாடா டிடி அப்படி சொல்லிட்டு மன்னன் காட்டினேன். நாடோடி மன்னன். எவ்வளோ நேரத்தில் கண்டுபிடிச்சிங்க? 15 செகண்ட்ஸ். சூப்பர். இப்போவும் தம்ஷிலாஜ் ஸ்டூடெண்ட்ஸ் தான் நம்ம கூட இருக்காங்க. ஸோ ஆல்ரெடி ஒரு ரவுண்ட் முடிஞ்சிருச்சு. பார்ட்டிசிபேட் பண்ணதுக்கப்புறமா உங்களுடைய அனுபவங்கள்லாம் எப்படி இருக்குது அப்படின்றத கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். உங்களுடைய பேர், எந்த ஸ்கூலு? கிருத்திகா, அண்ணாதேஷ் ஸ்கூல். என்ன உள்ள உங்களுக்கு தலைப்பு கொடுத்தாங்க? யார் இதில் சொன்னீங்க, கண்டுபிடிச்சிங்க? இவ வந்து சொன்னா நான் கண்டுபிடிச்சேன். என்ன கொடுத்துருந்தாங்க தலைப்பு? பரிசு. ஐயோ, எவ்வளோ நேரத்தில் கண்டுபிடிச்சிங்க? 7 செகண்ட்ஸ். எப்பயோ கண்டுபிடிச்சிட்டோம். அது சொல்லாம என்னவா இருக்குன்னு போயிடுச்சா?
ஜட்ஜஸ் திரும்பிட்டாங்க, அவங்களும் திரும்பிட்டாங்க. அதனால உங்களுக்கு சொல்ல முடியல. எம்ஜிஆர் வாழ்க, புரட்சி தலைவர் வாழ்க. கடுகு சிறுத்தாலும் காரம் குறையாது அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க இல்லையா? அந்த வரிசையில் இப்போ பேச்சு போட்டியில் கலந்துக்கிட்டு ரொம்ப சூப்பராக வந்து பேசியிருக்காராம். அவர்கிட்ட தான் பேச போகிறோம். உங்கள் பேர் எந்த ஸ்கூலு? என் பேர் சாய் பிரகுல். நான் குருஸ்ரீ சாந்தி ஸ்கூல்லேருந்து வரேன். நான் 8th ஸ்டாண்டர்ட். ஓகே, என்ன தலைப்பு கொடுத்துருந்தாங்க? நீங்கள் எந்த தலைப்பை செலக்ட் பண்ணீங்க? இடைப்பள்ளிக்கு வந்து 3 தலைப்பு கொடுத்துருந்தாங்க. அதில் நான் வந்து நான் இல்லையோ கண்ணீர் துடைப்பதற்கு எம்ஜிஆர் பற்றி பேசலான்னு. எம்ஜிஆர் முதல் பெயர் மருத்தூர் கோபால ராமச்சந்திரன். அவங்க நவீன கேரளாவில் வந்து ஒரு ஏழை மலையாள குடும்பத்தில் பிறந்தாங்க. அவங்க வெறும் 2.5 வயது குழந்தையாக இருக்கும்பொழுதே அவங்க தந்தை வந்து மரணம் அடைந்தாங்க. அந்த சோகத்தை தாங்க முடியாத அவங்க சகோதரியும் காலமானாங்க. இவங்க 2 பேரும் இறந்தாலும் அவங்க மகன்களை தனியாக விட முடியாதுன்ற நம்பிக்கையோடு அவங்க அம்மா வந்து 2 மகன்களையும் ஒரு நல்ல பள்ளியை சேர்க்கறதுக்கு காசு இல்லை. ஸோ ஆனால் அந்த நேரத்தில் வேலு நாயர்னு ஒரு ஆள் வந்து அவங்களுக்கு பணம் கொடுத்து ஹெல்ப் பண்ணி 2 பேரையும் பள்ளியில் சேர்க்குனாங்க. அங்கே பள்ளியில் போயிட்டு தான் அங்கே ஒரு நாடகக்குழுவில் சேர்ந்து எம்ஜிஆர் நடிப்பு திறன்களை வளர்த்துக்கிட்டு அப்புறமா கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் வந்து அவங்க அரசியலில் சேர்ந்தாங்க. நான் எடுத்த தலைப்பு வந்து பஞ்சமில்லை எனும் அன்னக்கொடி. எம்ஜிஆர் வந்து முதலமைச்சராக இருக்கும்போது ராமாவரம் அவர் ஒரு தோட்டத்தில் வந்து அணையா அடுப்பு இருந்தது. அது 24 மணி நேரமும் எரிந்து கொண்டே இருக்கும். அங்கே யார் வேண்டுமானாலும் எப்பொழுது வேண்டுமானாலும் சென்று பசியார சாப்பிடலாம். தங்கத்தில் முகமெடுத்து சந்தனத்தில் உடல் எடுத்து வங்கக்கடலோரம் தூங்கா மணிவிளக்காய் கால துயில் கொண்டு முதல்வர் அவர்களுக்கும் கலந்து கொண்டிருக்கின்ற ஆசிரியர்களுக்கும் மாணவ செல்வங்களுக்கும் வாய்ப்பு நல்கிய ராம்குமாருக்கும் நான் நன்றி தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கிறேன். மானம் பெரியதென்று வாழும் மனிதர்களை மான் என்று சொல்வதில்லையா? தன்னை தானும் அறிந்து கொண்டு ஊருக்கும் கொள்பவர்கள் தலைவர்கள் ஆவதில்லையா? இப்போ நம்முடன் பார்த்தீங்கன்னா எம்ஜிஆர் விழாவுக்கு சிறப்பு விருந்தினராக வந்திருக்கக்கூடிய தமிழ் வளர்ச்சியின் இயக்குனரான முனைவர் டாக்டர் அருள் ஐயா அவர்கள் இருக்காங்க. அவர்கிட்ட ஒரு சில வார்த்தைகளை கேட்டு தெரிஞ்சுக்கலாம். புரட்சித் தலைவருடைய பல்திறன் போட்டி என்று திரு குமார் ராஜேந்திரன் தன்னுடைய கல்லூரியில் எம்ஜிஆர் ஜானகி கல்லூரியில் நடத்துவதில் நான் பெருமிதப்படுகின்றேன். அவர் கொடுத்து சிவந்த கரம் வாய்ந்தவர், புரட்சித் தலைவர், மன்னாதி மன்னன் என்றெல்லாம் மக்களால் அழைக்கப்பெற்றவர். அவர் திரையுலகிலும் அரசியல் உலகிலும் ஒரு மங்கா புகழுடன் ஒரு ஆலமரத்தடி நிழலில் இருப்பது போல ஒரு ஆலமரமாகவே நின்று உயர்ந்து காட்டியவர். எளிமையான வாழ்வில் தொடங்கி மிகப்பெரிய செல்வம் பெற்று ஒரு மக்கள் நெஞ்சங்களையெல்லாம் கொள்ளை கொண்டு கொடுத்ததெல்லாம் யாருக்காக கொடுத்தார், ஊருக்காக கொடுத்தார் என்ற புகழ்பெற்ற புரட்சித் தலைவர் அவர்களுடைய புகழை கல்லூரி மாணவர்களும் பள்ளி மாணவர்களும் பலதிறன் போட்டிகளாக அவர்கள் வாயிலாக நடத்துகின்ற இந்த வாய்ப்பு ஒரு அளப்பரிய வாய்ப்பாகும். இந்த முயற்சி தொடர்ந்து நடைபெற வேண்டும் என்று வாழ்த்துகிறேன். வணக்கம். அறிஞர் அண்ணாவால் இதயக்கனி என்று புகழ்பெற்றவரும் முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்களுடைய உற்ற தோழராகவும் நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களை ஒரு வழிகாட்டியாகவும் அவரை பற்றி அண்மையில் பேசிய உரையிலிருந்து நீங்கள் அனைவரும் தெரிந்திருப்பீர்கள். புரட்சித் தலைவர் அவர்கள் திராவிட முன்னேற்றக் கழகத்தில் ஆற்றிய பணிகள் அவர்களுடைய நீண்ட நெடிய பணிகளாகும். உலகத்தமிழ் ஆராய்ச்சி நிறுவனத்தில்
புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் பெயரிலேயே ஒரு மிகப்பெரிய அறக்கட்டளையும் உருவாகி இருக்கின்றது என்பதையும் பெருமிதமாக சொல்லி பாராட்டுகிறேன். இன்னொரு விஷயங்க, எப்பவுமே மக்கள் மனதில் நீங்காத ஒரு இடம் பிடித்திருக்கக்கூடியவர் தான் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள். இருந்தாலுமே இப்போ இருக்கக்கூடிய மாணவர்களுடைய மனதில் அவர் எந்த இடத்தை பிடிச்சிருக்கார் அப்படின்றத சொல்லுங்கள். மாணவர்கள் மத்தியில் அவருடைய அந்த இலவச மதிய உணவு திட்டம் என்று அரசால் அவர் மீண்டும் புத்தாக்கம் செய்து, காமராஜர் செய்த அந்த திட்டத்தை மீண்டும் அவர் புத்தாக்கம் செய்து மாணவர்கள் மத்தியில் அவர் அறிமுகப்படுத்தி இன்றைக்கு பல பேர் அந்த மதிய உணவு திட்டத்தினால் பலன் பெற்று மிகப்பெரிய நிலையில் உலகெங்கும் இருக்கின்றார்கள். அதே போல தனியார் பொறியியல் கல்லூரிகளையும் மருத்துவக் கல்லூரிகளையும் உருவாக்குவதில் முனைப்பாக இருந்ததனால்தான் இன்றைக்கு தமிழ்நாடு இந்திய நாடு எங்கும் சென்றாலும் தமிழ்நாட்டில் இருக்கின்ற பொறியியல் கல்லூரியினுடைய தகுதியும் திறமையும் வேறு எந்த மாநிலத்திலும் இல்லை என்று சொல்வதற்கெல்லாம் ஒரு அடிநாதமாக இருந்தவர் புரட்சித் தலைவர் ஆவார்கள். இன்னைக்கு டே 1 ஆல்ரெடி உங்ககிட்ட சொன்ன மாதிரியே ஒவ்வொரு பக்கம் ஒவ்வொரு போட்டிகளானது போய்கிட்டு இருந்துச்சு. ஒரு பக்கம் பேச்சு போட்டி, ஓவிய போட்டி, அதே மாதிரி டம்ஷலாச்சு, அதாவது மௌன நடிப்பு போட்டியும் வந்து போய்கிட்டு இருந்துச்சு. அந்த வரிசையில் இப்போ நம்ம கூட மாணவர்களாக இருக்காங்க. அவங்கெல்லாம் முடிச்சு சர்டிஃபிகேட் வாங்கி ரெடியாக அப்படியே வச்சுருக்காங்க. ஸோ அவங்க கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். உங்களுடைய பேர், நீங்கள் எந்த ஸ்கூல்? அன்னை வேளாங்கண்ணி மெட்ரிகுலேஷன் ஹையர் செகண்டரி ஸ்கூல். பேச்சு போட்டியிலும் ஓவிய போட்டியிலும் முதல் பரிசு வென்ற மாணவிகள் நம்ம கூட இருக்காங்க. அவங்க கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். உங்களுடைய பேர்? என்னோட பேர் அக்ஷயா. நான் அண்ணா யூனிவர்சிட்டி எம்ஐடி கேம்பஸ் குரோம்பேட் அங்கேருந்து வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுறேன். இது என்னோட ஃபர்ஸ்ட் இயரில் நான் பார்ட்டிசிபேட் பண்ணுற ஃபர்ஸ்ட் காம்படிஷன். இதில் ஒரு ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் வாங்கினது வந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. உண்மையிலே வந்து இது நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. நிறைய பேரை மீட் பண்ணேன். நிறைய காலேஜில் வந்து டஃப் காம்படிஷன்ஸ் இருந்தாங்க. அதுலேயும் வாய்ஸ் பிச்செல்லாம் ஒரு சிலர்து ரொம்ப பயங்கரமாக இருந்துச்சு. அவங்க கூட கம்பீட் பண்ணது உண்மையிலே ஒரு அட்வென்ச்சரஸ் எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. என்ன விஷயம் பற்றி பேசுனீங்க? என்ன தலைப்பில் பேசுனீங்க? கருணை இருந்தால் வள்ளல் ஆகலாம்ன்ற டாப்பிக்கில் நான் பேசினேன். அந்த டாபிக் உண்மையிலே வந்து ரொம்ப ஆப்டாக இருந்துச்சு. அதில் ஒன்று நான் தேடும் போது அவரை பற்றி நிறைய தெரிஞ்சுக்க ஆரம்பித்தேன். ஒரு சில விஷயங்கள் சின்ன வரி அதை சொல்லுங்கள். அவர் ஷூட்டிங்கில் இருக்கும்போது வந்து லஞ்ச் பிரேக்கில் குறைஞ்சது 50 பேருக்காவது சாப்பாடு அவரோட காரில் வந்து இறங்கும். அவர் வீட்டில் சாப்பிடாமல் யாரும் வந்து போனதில்லை. அந்த மாதிரி நிறைய விஷயம் அவர் பீப்புளுக்கு எவ்வளோ ஹெல்ப் பண்ணியிருக்காரு. கவர்மெண்ட் வைஸ் அவர் எவ்வளோ ஸ்கீம்ஸ் கொண்டு வந்திருக்காரு. இந்த மாதிரி நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கிட்டேன். ஃபஸ்ட் இயரில் ஃபஸ்ட்டு பார்ட்டிசிபேட் பண்ண காம்படிஷனில் ஃபஸ்ட் ப்ரைஸ் வாங்கியிருக்கீங்க. வாழ்க்கையிலையும் ஃபஸ்ட்டாக வாழ்த்துக்கள். சரிங்களா? நீங்கள் சொல்லுங்கள், ஓவிய போட்டியிலையா என்ன தலைப்பில் வரைஞ்சிங்க? உங்களுடைய பேர்? என் பேர் வந்து பிரியங்கா. நான் வந்து சென்ட் ஆன்ஸ் மெட்ரிகுலேஷன் ஹையர் செகண்டரி ஸ்கூல்லேருந்து வரேன். நான் வந்து சிங்கார புன்னகை அப்படிங்கிற டாப்பிக்கில் வந்து ட்ரா பண்ணேன். நிஜமாக ரொம்ப அன்எக்ஸ்பெக்டட். ஏன்னா வந்து ஆறுதல் பரிசு கொடுக்கும்போதே ஓகே நமக்காக வராது அப்படின்னு சொல்லிட்டு நான் கன்ஃபார்ம் பண்ணிட்டேன். திடீர்னு நம்ம பேர் கூப்பிடும்போது ஒரே நர்வஸ் ஆகிடுச்சு ரொம்ப. அண்ட் ஃபஸ்ட் ப்ரைஸ் கிடச்சது ரொம்ப ஹாப்பி. ப்ரைஸ் வாங்கின ஒரு மொமெண்ட்டில் நம்ம வரைஞ்சதெல்லாம் நம்மளுக்கு நினைவுக்கு வரும் இல்லையா? ஸோ அந்த வகையில் இந்த ஒரு ட்ராயிங் உங்களுக்கு எவ்வளோ ஸ்பெஷல்? ரொம்ப ஸ்பெஷல். ஏன்னா நான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுற ட்ராயிங் காம்படிஷன் ஹையர் செகண்டரியில். ஸோ ரொம்ப ஸ்பெஷல். வாழ்த்துக்கள். உங்கள் பேர்? நிஷாந்தி. என்ன இங்கே பார்ட்டிசிபேட் பண்ணீங்க? பேச்சு போட்டி. என்ன? பிள்ளை மனம் வள்ளல் குணம். சுமார் 25 ஆண்டுகள் முடிசூடா மன்னனாக வாழ்ந்தவர் நம் எம்ஜிஆர் அவர்கள். எண்ணற்ற பல திட்டங்களை கொண்டு வந்தார். சத்துணவு திட்டம், இலவச சீருடை வழங்கும் திட்டம், தாய் சேய் நல திட்டம் என எண்ணற்ற பல திட்டங்களை கொண்டு வந்தார். அவர் எல்லோருக்கும் வாரி வழங்கியவர். அவரை அன்னமிட்ட கை என்றும் சொல்லலாம். ஏனென்றால் பள்ளிக்கு செல்லும் மாணவர்கள் நன்றாக சென்று படித்தால் மட்டும் போதாது, அவர்களுக்கு ஊட்டச்சத்து மிக்க உணவை தர வேண்டும் என முயன்ற ஒரே தலைவர் நம் எம்ஜிஆர் அவர்களே. எம்ஜிஆர் விழாவான 2வது நாள் 25ஆம் தேதியில் இருக்கும். இன்றைக்கும் 3 போட்டிகள் நடக்க இருக்கு. கட்டுரை போட்டி, கவிதை போட்டி, அதே மாதிரி ரங்கோலி போட்டி. இப்போவும் மாணவர்கள் நம்ம கூட இருக்காங்க. அவங்க கிட்ட பேசி தெரிஞ்சுக்கலாம். உங்கள் பேர், எந்த ஸ்கூலு? நான் கேஆர் ராகுல். நான் ஹிந்து சீனியர் செகண்டரி ஸ்கூலில் படிக்கிறேன். இங்கே என்ன போட்டிக்காக கலந்துக்க வந்திருக்கீங்க? இங்கே நான் கட்டுரை போட்டிக்காக கலந்துக்க வந்திருக்கேன். ரங்கோலி போட்டிக்கு எத்தனை பேர் வந்திருக்கீங்க? நீங்களா? என்ன தலைப்பில் ரங்கோலி போட போகிறீங்க? ஆழ்கடலின் ஆழம். எந்த ஸ்கூலு? உங்கள் பேர் என்ன? என் பேர் அரவிந்த். நான் வந்து போரூர்லேருந்து புனித நாள் மேல்நிலை பள்ளியிலேருந்து வந்திருக்கோம். ஒரு ஸ்கூலில் இருந்தோ இல்லை ஒரு காலேஜில் இருந்தோ வந்தாங்க அப்படின்னா நிறைய போட்டிகளில் கலந்துப்பாங்க. ஆனால் இன்றைக்கி ஒரு ஸ்கூலே பார்த்தீங்கன்னா வந்திருக்கு. அவங்க கட்டுரை போட்டியில் மட்டும்தான் கலந்துக்க போகிறாங்களாம். ஸோ அதனால் கட்டுரை போட்டி கேங் தான் நம்ம கூட இருக்காங்க. அவங்க கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். உங்கள் பேர், எந்த ஸ்கூல்லேருந்து வந்திருக்கீங்க? சௌந்தர்யா, ஹோலி ஃபேமிலி ஸ்கூல்லேருந்து வந்திருக்கேன், கீழ்கட்டில். இங்கே எம்ஜிஆர் நினைவூற்ற மாதிரியான ஒரு விழா நடக்குது. அதுவும் மாணவர்களுக்கான பல்திறன் போட்டி. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இப்படி நிறைய போட்டிகள் வைக்கிறதால மாணவர்களுடைய வளர்ச்சி, அதாவது எழுத்து பயிற்சியாக இருக்கட்டும், ஓவிய பயிற்சி, பேச்சு போட்டி, இது எல்லாமே மாணவர்களுடைய வளர்ச்சிக்கு உறுதுணையாக இருக்கும். இந்த மாதிரி எம்ஜிஆர் ஜானகி காலேஜில் வைக்கிறதுன்றது ரொம்ப பெருமையாக இருக்குது. அது டீச்சராக நாங்கள் கூட்டிகிட்டு வரது எங்களுக்கு இன்னும் கூட ரொம்ப சந்தோஷம், பெருமையும் கூட. பிள்ளைங்களுக்கு, அதாவது வளரக்கூடிய இளைய சமுதாயத்தினருக்கு இது ரொம்பவுமே ஒரு ஊன்றுகோலாக இருக்கும், உந்துதலாகவும் இருக்கும். உங்கள் பேர் சொல்லுங்கள், எங்கேருந்து வரீங்க? என் பேர் சுபா. நான்
ஏவிஎம்லேருந்து வரேன். நிறைய இருக்குது. அதில் நான் ஒன்று என்னோடய லெசனில் ஒன்று வந்தது வந்து போன வருஷம் 8th ஸ்டாண்டர்டில் அவர் வந்து பஸ்ஸில் போயிட்டு இருந்தபோது ஒரு மூதாட்டி அவங்களோட பேத்தி நடந்துட்டு இருக்கும்போது காலில் செருப்பு இல்லாமல் போயிட்டுருக்கிறத பார்த்துட்டு அவங்க மனைவி அப்புறம் சொந்தக்கார பொண்ணோட செப்பலை வாங்கி அவருக்கு கொடுத்தது வந்து ரொம்பவே நான் ரொம்ப ஆச்சரியப்பட்டேன். ஓகே, இவ்வளோ பெரிய மனுஷன் அவர் அப்படின்னு. என் பேர் கோபிநாத், ஸ்ரீதேவி ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ்லேருந்து வரேன். என்ன போட்டியில் கலந்துக்க போகிறீங்க? கட்டுரை போட்டியில் கலந்துக்க. அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் ரா அர்ஜுன். நான் பெசன்ட் அருண் பள்ளி கலாக்ஷேத்ரா ஃபவுண்டேஷனிலிருந்து வந்திருக்கிறேன். பொங்கும் கடலின் ஆழம், முத்துச்சிரிப்போ இது முல்லை விரிப்போ, அந்த மாதிரி எம்ஜிஆர் அவர்களுடைய பாடல் வரிகள், குழந்தை வடிவே தெய்வ மகளே, அழகு பொங்குமேனி, இந்த மாதிரியான வரிகள் எல்லாத்தையுமே தலைப்பாக கொடுத்து ரங்கோலி போட்டியானது நடந்துகிட்டு இருக்கு. இந்த போட்டி பார்த்தீங்கன்னா கல்லூரி மாணவிகளுக்கு ஒரு பக்கம், அதே மாதிரி இன்னொரு பக்கம் பள்ளி மாணவிகள் அப்படின்னு சொல்லி 2 பக்கமே ரொம்ப விறுவிறுப்பாக போட்டிகள் நடந்து போய்கிட்டு இருக்கு. இங்கே இருக்கக்கூடிய எல்லா தலைப்புகளுமே எம்ஜிஆர் அவர்களை நினைவு கூறுற மாதிரி தான் இருக்கும். அவருடைய திரைப்படமாக இருக்கட்டும், இல்லை அவருடைய பாடல் வரிகள், இது எல்லாத்தையுமே தான் தலைப்பாக கொடுத்துருக்காங்க. இந்த தலைப்பின் அடிப்படையில் தான் மாணவ மாணவிகள் எல்லாருமே அழகாக அவங்களுடைய ரங்கோலிகளை போட்டு வந்துட்டு இருக்காங்க. ஸோ கூடிய விரைவில் பரிசு என்ன அப்படின்றது தெரிஞ்சிடும். தொடர்ந்து புரட்சி நடிகர் என்று எதற்காக சொல்கிறேன் என்று சொன்னால், இந்த தமிழ்நாட்டு மக்களுக்கு உள்ளே ஒரு உணர்வை, புரட்சி உணர்வை தன்னுடைய பாடல்கள் மூலம், தன்னுடைய நடிப்பின் மூலம் வெளிக்கொணர்ந்தவர். 3 எழுத்தில் என் மூச்சு இருக்கும், அது முடிந்த பின்னாலும் என் பேச்சு இருக்கும் என்று சொன்னவர் அதே போல வாழ்ந்து காட்டினார். இன்றைக்கு அந்த 3 எழுத்து அவர் மறைந்தாலும் இன்றைக்கு அவர் பெயரால் இன்றைக்கு உங்கள் திறமையை வெளிப்படுத்தக்கூடிய இந்த நிகழ்ச்சியை இங்கே ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். அவர்களுக்கு, அதுவும் என்னுடைய தொகுதியில் இந்த நிகழ்ச்சி நடக்கிறது என்று சொன்னால் உண்மையிலேயே பெருமைப்படக்கூடியது. அதற்கு என்னுடைய நன்றியை இந்த நேரத்திலே இந்த விழா குழுவினருக்கு தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். எம்ஜிஆர் பழித்திறன் போட்டியானது பார்த்தீங்கன்னா இன்றைக்கி 2வது நாள். இன்றைக்கி சிறப்பு விருந்தினராக வந்திருக்கக்கூடிய மயிலாப்பூர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர்னா தா வேலுவையா அவர்கள் இருக்காங்க. அவர்கிட்ட பேசலாம். எப்படி இருந்துச்சுங்க இன்றைக்கான விழா? அண்ட் எம்ஜிஆர் அவர்கள் மறந்துடக்கூடாது அப்படின்றதுக்காக ஒரு விழா நடத்துறது ஒரு பெரிய விஷயம் இல்லைங்களா? அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ரொம்ப மகிழ்ச்சியான தருணம். அவர் பெயரால் நடத்தப்படுகின்ற இந்த கலை விழா போட்டிகள் உண்மையிலே ரொம்ப மகிழ்ச்சி அளித்தது. எம்ஜிஆரை பற்றி சொல்லணும்னா அவர் இருக்கும்பொழுதே நிறைய சேவைகளை செய்திருக்கிறார். அந்த வரிசையில் அவர் பாடினது தான் 3 இடத்தில் என் மூச்சிருக்கும், அவர் முடிந்த பின்னாலும் பேச்சிருக்கும் என்று பாடியிருக்கிறார். அதே போல தான் அவருடைய அந்த 3 எழுத்தின் பெயரால் இன்றைக்கு இந்த நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டிருக்கிறது. உண்மையிலே மகிழ்ச்சி. குறிப்பாக இன்றைக்கு உள்ள காலகட்டத்திலே நாம் மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் பெண்களுக்கு எவ்வளோ முன்னுரிமை கொடுக்குறார்கள் என்பதை இவருடைய ஆர்வத்திலேருந்தே தெரியுது. வருகிற ஒரு 500 பேர் வந்திருந்தாங்கன்னா அதில் கிட்டத்தட்ட ஒரு 400 பேர் பெண்கள் மாணவிகள். உண்மையிலே மகிழ்ச்சி தரதாக இருக்குது. நிச்சயமாக பெண்களுக்கென்ற ஒரு தனி உயர்வு இந்த ஆட்சியில் நடந்து கொண்டு இருக்கிறது. அதை எடுத்துக்காட்டும் விதமாக தான் இதை நான் பார்க்குறேன். உண்மையிலே இது ஒரு நல்ல முயற்சி. ஏன்னா இன்றைக்கு உள்ள சூழ்நிலை மாணவ மாணவிகளுக்கு உள்ள திறமையை வெளிக்கொண்டு வரணும். இந்த விழா குழுவினருக்கு நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஏன்னா
அவங்களுக்கு யாருமே அவங்க வாய்ப்பு கொடுக்கறதில்ல. நம்ம வாய்ப்பு கொடுத்தோம் என்று சொன்னால் நிச்சயமாக மாணவர்களாக இருக்கட்டும் மாணவிகளாக இருக்கட்டும் எல்லாம் வெளியிலே வருவாங்க. கொரோனாவுக்கு பிறகு இது நடக்குது என்பது உண்மையிலே எனக்கு உற்சாகமாக இருக்குது. மேலும் இது என்னுடைய தொகுதியில் நடக்கிறதுல அது ஒரு பெருமை. உங்கள் பேர், உங்கள் ஸ்கூல் பேர்? என் பேர் தீரஜா. நாங்கள் புனித அண்ணா மேல்நிலைப் பள்ளியிலேருந்து வந்திருக்கோம். எங்கள் கட்டுரை போட்டியில் எவ்வளோ பேர் பார்ட்டிசிபேட் பண்ணாங்க. அதில் நாங்கள் ஃபஸ்ட் ப்ரைஸு, செகண்ட் ப்ரைஸ், தேர்ட் ப்ரைஸ் மூணுமே எங்கள் ஸ்கூல் தான் நாங்கள் வின் பண்ணியிருக்கோம். இந்த பள்ளி மாணவர்கள் மட்டுமே தான் 3 பரிசுமே வென்றிருக்காங்க கட்டுரை அப்படின்றது ஒரு மிக சிறப்பான விஷயம். வாழ்த்துக்கள். ஏன்னா ஒரு போட்டியில் ஒரு ப்ரைஸ் வாங்கலாம், நீங்கள் கட்டுரை போட்டிலே தொடர்ந்து 3 பரிசு வாங்கியிருக்கீங்கன்னா உங்களுடைய உழைப்பு எங்களுக்கு நல்லாவே தெரியுது. மென்மேலும் வளர வாழ்த்துக்கள். நன்றி. எம்ஜிஆர் பல்திறன் போட்டியானது ரொம்ப வெற்றிகரமாக 2 நாட்களும் நடந்திருக்கு. இந்த ஒரு விஷயத்தை பற்றி இங்கே இருக்கக்கூடிய தமிழ் துறை பேராசிரியர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கங்க. எங்கள் கல்லூரியில் ஒவ்வொரு ஆண்டும் எம்ஜிஆர் விழா கொண்டாடுறோம். இதில் பள்ளி மற்றும் கல்லூரி மாணவர்களுக்கு இடையே பேச்சு போட்டி, கட்டுரை போட்டி, கவிதை போட்டி, ரங்கோலி, ஓவிய போட்டி இந்த மாதிரியான போட்டிகள் நடத்துகிறோம். இந்த ஆண்டு கிட்டத்தட்ட 1000 மாணவர்களுக்கு மேலே இந்த போட்டிகளில் கலந்துக்கிட்டாங்க. இப்போ போட்டிகளில் கலந்து கொண்ட மாணவர்களுக்கு வெற்றியடைந்த மாணவர்களுக்கும் பரிசுகள் வழங்கப்பட்டு அவங்கள ஊக்கப்படுத்தியிருக்கோம். இது ஒவ்வொரு ஆண்டும் எங்கள் கல்லூரியில் நடைபெறும். தலைவர் டாக்டர் எம்ஜிஆர் அவர்களுடைய நினைவை என்றைக்குமே மக்கள் மத்தியிலும் மாணவர்கள் மத்தியிலும் இருந்து மறைஞ்சிடக்கூடாது அப்படின்றதுக்காக எம்ஜிஆர் விழா அப்படின்னு எம்ஜிஆர் பல்திறன் போட்டியானது வெற்றிகரமாக எம்ஜிஆர் ஜானகி மகளிர் கல்லூரியில் நடந்து வந்துட்டு இருக்கு. ஸோ இங்கேயும் பார்த்தீங்க அப்படின்னா மேல்நிலை, இடைநிலை, அதே மாதிரி கல்லூரி மாணவ மாணவிகள் கலந்துக்கிட்டாங்க. இப்போ கூட பரிசோட தான் அவங்க இருக்காங்க. ஏன்னா ரங்கோலியில் அவங்க ஜெயிச்சிருக்காங்க அப்படின்னு கேள்விப்பட்டது. ஸோ நல்ல ஒரு விஷயமா இருக்குது. ஏன்னா இப்போ வரைக்கும் இப்போ இருக்கக்கூடிய தலைமுறைகள் யாருமே எம்ஜிஆர் அவர்களை மறந்துடக்கூடாது. அவருடைய அரசியல் பணி எல்லாமே நற்பணிகளாக மக்களுக்கு இருந்துச்சு. அதே மாதிரி அவர் உணவளிச்ச திட்டமாக இருக்கட்டும், மாணவர்களுக்காக அவர் செஞ்ச எல்லா விஷயங்களுமே இப்போ மாணவர்கள் மத்தியிலே போய் சேர்ந்திருக்கு அப்படின்றதுக்கான மிகப்பெரிய இனிஷியேட்டிவ் இந்த ஒரு காலேஜ் எடுத்திருக்கு நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமாக இருந்து 2 நாளுமே எனக்கு நல்லாவே போச்சு அப்படின்னு கூட சொல்ல முடியும். இதே மாதிரி நீங்களும் சந்தோஷமாக இருந்திருப்பீங்க. நான் கிளம்ப வேண்டிய நேரம் இருந்தாச்சு. இதே மாதிரி ஒரு சிறப்பான நிகழ்ச்சியில் உங்களை நான் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் விஜயஸ்ரீ. நன்றி.